Dear children of God, ஆண்டவருடைய பிள்ளைகளே, you may be poor, நீங்க வந்து ஏழையா இருக்கலாம், you may not have anything with you, உங்ககிட்ட எதுவுமே இல்லாம but இருக்கலாம். if you are a person doing the will of God, ஆனா நீங்க தேவ சித்தத்தை செய்றவங்களா இருந்தீங்கன்னா Satan will tremble before you. பிசாசு உங்களை பார்த்து பயந்து நடுங்குவான். Manna means what is this? What does this means? Doing the will of God. மன்னானா இது என்ன அப்படின அர்த்தம்? இது என்ன அப்படினா கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யறது. And why does this manna get dissolved? அப்ப ஏன் இந்த மன்னா உருகி போகுது? By 11 o'clock, 12 o'clock, 1 o'clock, manna will be dissolved. 11 மணி 12 மணி 1 மணிக்கு இந்த மன்னா உருகி போயிடும். Do not know your plan. உனக்கு உன்னுடைய திட்டம் தெரியல. That whole day will be the heat you are facing. ஆனா அந்த முழு நாளும் நீங்க வெயிலுக்குள்ள போக வேண்டியதா இருக்கும். Why is this trouble? எதனால இந்த ஒரு போராட்டம்? Because you went your way. ஏனா நீங்க வந்து உங்க வழியில போய்ட்டீங்க. You did what you wanted to do. நீங்க என்ன செய்யணும்னு விரும்புனீங்களோ அதை நீங்க செஞ்சிருக்கீங்க. And that has taken you to the heat. அப்ப அதுதான் உங்களை வெயிலுக்கு கொண்டு வந்திருக்கு. But when you get the plan from the Lord in the morning, ஆனா அதிகாலை வேளையில ஆண்டவருடைய கரத்துல இருந்து திட்டத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா God tells you, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், today do this. இன்னைக்கு இத பண்ணு. This you don't do. இத வந்து நீ செய்யாத. This you tick off. இத வந்து நீ வந்து செய்யாம இரு. Because this I planned before you were born. ஏனா இத வந்து நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் திட்டம் பண்ணி வச்சிட்டேன். Jesus Christ lived for 33.5 years. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். But one thing he used to do. ஆனா ஒரு விஷயம் அவர் வந்து எப்பவுமே In செய்வார். all the gospels you can read. எல்லா சுவிசேஷங்களையும் நீங்க அத வாசிக்கலாம். According to the scriptures he did. எழுதி இருக்கிறபடியே அதை செஞ்சார். What was written? என்ன எழுதி இருக்கிறது? Some 500,000 years ago, 500 1000 வருஷங்களுக்கு முன்னாடி Jesus Christ would go on a donkey. He read in Zechariah. அது வந்து சகரியாவுல அத வாசிக்கிறாரு. Messiah would go on a donkey. மேசியா அந்த கழுதையின் மேல கழுதையின் குட்டியின் மேல போவாரு. Then he called his disciples. அப்ப வந்து அவருடைய சீஷர்களை கூப்பிடுறாரு. I have to fulfill this plan of God. நான் வந்து இந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். Go to a place. நீங்க வந்து இந்த இடத்துக்கு போங்க. It's a marketplace. அது வந்து ஒரு சந்தை. There will be two ways there. அங்க வந்து இருவழி சந்தை இருக்கும். A donkey, சந்திப்பு இருக்கும். a donkey and a colt will be tied there. அங்க வந்து ஒரு கழுதை வந்து கட்டி இருக்க காண்பீர்கள். Bring that to me. அந்த கழுதை எடுத்துட்டு வாங்க. I have to ride on it. நான் அது மேல ஏறி சவாரி செய்யணும். I am doing it because it is written in the scriptures. நான் வந்து செய்றேன் ஏன்னா என்ன குறிச்சு அது எழுதி இருக்கு ஏற்கனவே. This manna was powerful. அப்ப இப்ப இந்த மன்னா வந்து ரொம்ப வல்லமை உள்ளது. That is why nobody can keep him away from the will of God, always on the will of God. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவ சித்தத்தில இருந்து யாருமே பிரித்து எடுக்க முடியல. எப்பவுமே ஆண்டவர் தேவ சித்தத்திலே இருந்தார். Dear children of God, ஆண்டவருடைய பிள்ளைகளே, you may be poor, நீங்க வந்து ஏழையா இருக்கலாம், you may not have anything with you, உங்ககிட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம். but if you are a person doing the will of God, நீங்க தேவ சித்தத்தை செய்றவங்களா இருந்தீங்கன்னா Satan will tremble before you. பிசாசு உங்களை பார்த்து பயந்து நடுங்குவான். If you trust this word, shout hallelujah. விசுவாசிக்கிறீங்க, ஹல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah.